ஒரு முடிவிற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு முடிவிற்காக நீங்கள் பல நாட்களாக ஜெபிக்கலாம், பல மாதங்களாக நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் அதில் முடிவு வர்றது போல இருந்து அதில் முடிவை நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அந்த முடிவு பல வருடங்களாக தள்ளி 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 கடந்து போகலாம். ஆனால் இன்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்கள் பேரில் ஒரு நினைவை நான் நினைத்திருக்கிறேன். அது சமாதானத்திற்கு ஏதுவான முடிவு. நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பிள்ளையை குறித்து எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கிற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையான விஷயத்தில் அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்முடைய தேவன் துவங்குகிறவர் மட்டுமல்ல, சில காரியத்தை முடிய பண்ணுகிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பல வருடமாய் முடிவுக்கு வராத சூழ்நிலையை கர்த்தர் முடிவிற்கு கொண்டு வர போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஒரு முடிவை கொடுக்க போகிறார். கர்த்தர் அந்த பிரச்சனையில் ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த ஜெபத்திற்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். என் தேவன் முடிவை கட்டளையிடுகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடமாய் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முடிவிற்காக அவர்கள் எதிர்பார்த்தார்கள். என்றாவது ஒரு நாள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட வேண்டும் என்று பல முயற்சிகளை எடுத்து அவர்கள் தோற்று போனார்கள். இன்னைக்கு முடிவு வராதா, நாளைக்கு முடிவு வராதா, எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போனார்கள். கர்த்தர் மோசே என்கிற தீர்க்கதரிசியை எழுப்பினார். அப்போ மோசே வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் அவ்வளவுதான், முடிவு வந்துருச்சு, இனி நம்ம ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைச்சாங்க. ஆனா பார்வோனுடைய இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டு கொண்டே இருந்தது. அவன் ஒரு நாள் விடுவேன் அப்படின்னு சொல்லுவான், அடுத்த நாள் இல்ல நான் விட மாட்டேன். அப்படியே மாறி 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 ஒரு முடிவு தெரியாம அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போனது. ஆனால் கர்த்தர் 10ஆவதாக ஒரு வாதையை கர்த்தரை அனுப்பி அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பேசி பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுடைய 400 வருஷத்தினுடைய கனவை கர்த்தர் நனைவாய் மாற்றினார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன் எதிராளி விஷயத்திலே கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு முடிவை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் ஆணையிடுகிறார். ஆமென். கவர்மெண்ட்ல உங்களுக்கு நடக்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு முடிவை கட்டளை இடுவேன் என்று நம்புகிறவர்கள் சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் கட்டளை இட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வக்கீல் விஷயத்தில், அந்த கோர்ட் விஷயத்தில் இத்தனை நாட்களும் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளையே கர்த்தர் கட்டளை இடுகிறார். ஆமென். நான் உனக்கு ஒரு முடிவை இந்த மாதத்திலே கட்டளை இடுவேன்.